உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய கடுமையான விமர்சனம் என்ன காரணம்? கடுமையான ஒரு கொந்தளிப்போட பேசியிருக்கிறார். முதலமைச்சர் என்று பாராமலும் உன்னை பார்த்து கையை நீட்டு சொல்கிறேன் விஜய் அப்படின்னு பேசுகிறாரு செல்லூர் ராஜு. அண்டு ஆர்பி உதயகுமார் ரொம்ப மோசமாக பார்த்துக்கலாமா, அதிமுக எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, நீ என்ன பண்ணிடு அப்படின்னு பேசுகிறாரு. கண்ணு முன்னாடியே ஒரு மாபெரும் கோட்டையாக இருந்த அதிமுக அழிவதை அவர்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்கு. இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜோட பேச்சு. ஆனால் இது எல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், முக்கியமான காரணம். ஓகே தலைவா, டைம் டு லீட். இன்னும் திரு விஜய் அவர்கள் மறக்கலை அப்படின்ட்டு. விஜய் அவர்களை தொடர்ந்து கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு நல்லா தெரியும், தான் பட்ட காயத்தை மறக்க மாட்டார். அதற்கு தக்க சமயம் கிடைக்கும் பொழுது பதிலடி கொடுப்பார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனம் தாவேகா மேலேயும் முதல்வர் விஜய் அவர்கள் மேலேயும் வச்சுருந்தாங்க. ஏன் இந்த விமர்சனம்? திமுக வர்சஸ் தாவேகா சூழல் மாதிரி அதிமுக வர்சஸ் தாவேகான்ற சூழல் ஏற்படுமா? இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். அரசியல் விமர்சகர் திரு தங்கமணி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா டிஎம்கேவை தான் தங்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு வச்சு செயல்பட்டு இருந்தாங்க. அதிமுக குறித்து பெருசாக பேசலை, அப்படி பொது விமர்சனமாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதிகமாக பாதித்தது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். எக்கச்சக்கமான எம்எல்ஏக்கள் மாறி தாவேக்காக போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த சூழல்? அப்புறம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய கடுமையான விமர்சனம் என்ன காரணம்? இப்போ நீங்கள் ரெண்டு கேள்வி முன்னாடி வச்சிருக்கிறீங்க. ஒன்று ஆர்பி உதயகுமார் உடைய கடுமையான விமர்சனம் பற்றி ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. நீங்கள் முதல்ல அதை சொன்னால் கூட ஓகே. ஓகே, ரைட். ஆர்பி உதயகுமார் முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர். ஓகே, கடுமையான ஒரு கொந்தளிப்போட பேசியிருக்கிறார். முதலமைச்சர் என்று பாராமலும் ஒருமையில் பேசியிருக்கிறார். அவரை பிறப்பு பற்றி பேசியிருக்கிறார். ரொம்ப கடுமையான விமர்சனத்தை ஆர்பி உதயகுமார் வச்சிருக்கிறார். மதுரையில் நடந்த ஒரு அதிமுக கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. கடுமையான விமர்சனத்தை பேசியிருக்கிறார். ரொம்ப தரக்குறைவான விமர்சனத்தை முதலமைச்சர் விஜய் மீது வச்சிருக்கிறார். முதல்ல அவருக்கு என்னுடைய கண்டனம். அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும், அரசியலை அரசியல் நிலைப்பாட்டோடு பார்க்க வேண்டும், அரசியல் சண்டையை அரசியல் கண்ணியத்தோடு சந்திக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தரக்குறைவாக தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் ஒருத்தருடைய தனிப்பட்ட தாக்குதலை நடத்துவது என்பது ரொம்ப தவறான போக்கு. இதை அதிமுக செய்யும் பொழுது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. இது வரைக்கும் அதிமுக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்ததில்ல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்ற முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஒருத்தர் ஆர்பி உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர், செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர், ரெண்டு பேருமே சீனியர் மினிஸ்டர்ஸ் மதுரையில். இவங்ககிட்ட இருந்து இப்படியான வார்த்தைகளை முதலமைச்சர் தரக்குறைவாக ஒருமையில் பேசுறது, உன்னை பார்த்து கையை நீட்டு சொல்கிறேன் விஜய் அப்படின்னு பேசுகிறாரு செல்லூர் ராஜு. அண்டு ஆர்பி உதயகுமார் ரொம்ப மோசமாக பார்த்துக்கலாமா, அதிமுக எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, நீ என்ன பண்ணிடு அப்படின்னு பேசுகிறாரு. சரி, ஓகே, அதிமுகவை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறதோடு இருக்கணும். ஆனால் தரக்குறைவான விமர்சனத்தை ரெண்டு பேரும் வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் இவ்வளோ கோபம், ஏன் இவ்வளோ கொந்தளிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை, அவங்களுடைய கட்சி நேரடியாக பாதிக்கப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதா தப்பு இருக்கா என்ன? ஆமாம், தப்பு கிடையாது. அதிமுகல இருந்து 6 எம்எல்ஏக்கள் தூக்கப்பட்டிருக்கிறாங்க, ராஜினாமா செஞ்சுட்டு. அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைட்டா டிவிகேல இணைஞ்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களை கோபப்படுத்தி இருக்கிறது. விஜய் அதிமுகவை அழிக்கிறார், அதிமுகவை உடைத்து சுக்கு நூறாக உடைத்தெறிந்து அங்கிருந்து ஒவ்வொருத்தராக எடுக்கிறாரு அப்படிங்கிறதான் அவங்களுக்கு கோபம். கண்ணு முன்னாடியே ஒரு மாபெரும் கோட்டையாக இருந்த அதிமுக அழிவதை அவர்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜோட பேச்சு. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காரு? முதலமைச்சர் விஜய் தான் களவாணி அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் அதிமுக எம்எல்ஏக்களை அவர் தான் களவாடுகிறார், திருடுகிறார், அவர் தான் களவாணின்னு அவர் தான் ஆரம்பிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ஆர்பி உதயகுமாரும்
செல்லூர்ராஜும் பேசுகிறாங்க. நிறைய பேர் அமைதியாக இருக்கும்போது இவங்க மூர்க்கத்தனமாக இப்படியான வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் படிப்படியாக அங்கேருந்து எடுக்கப்படுவது, களை எடுக்கப்படுவது. அப்புறம் அது இல்லாமல் கிளை, மாவட்டம், முக்கிய பொறுப்பாளர்களை எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோபம் தான், இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இவர்களோட பேச்சு. ஆனா இதை இப்படி அணுகக்கூடாது. உங்க கட்சியை நீங்க கட்டுப்பாடோட வைக்கணும். உங்க கட்சியில இருந்து ஆட்கள் போகாதவாறு உங்க கட்சியை பலப்படுத்துங்க, அதற்கான வேலையை செய்யுங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவங்க எந்த மாதிரியான முயற்சியும் வேணாலும் எடுப்பாங்க. ஓகே, ரெண்டு விஜயபாஸ்கர் போயிருக்கிறாங்க, முக்கியமான அமைச்சர்கள். எம்எல்ஏக்கள் 4 பேர் போயிருக்கிறாங்க. அவங்களோட ஆட்சி இப்போ மைனாரிட்டியாக இருக்குது. சிறுபான்மை அரசை பெரும்பான்மை அரசாக மாற்றிக்கொள்வதற்கும், அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் போன்றவற்றில் வெற்றி பெறுவதற்கும், அமைப்பு ரீதியாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வாங்க. ஆனால் அதை குதிரை பேரம்ன்ற கோணத்தில் தானே அதிமுக அணுகுது. அப்போ எப்படி அவங்க அமைதியா இருக்க முடியும்? தாவேக்கு அணுகுதுங்கிறீங்க? இல்ல அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, இப்போ நீங்க குதிரை பேரன்னு சொல்றீங்க. குதிரை பேரத்தை நிரூபிக்கப்பட்டதா? கொடுத்துருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க? கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கவர்னர் என்ன பண்ணாரு? அவர் அடுத்த கட்டமா விசாரிப்பாரு. இன்னொரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல அவங்க, இதை குதிரை பேரமா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்து சொல்றாரு. இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. சோ குதிரை பேரமா பணம் கொடுத்து, குதிரை பேரம்னா என்ன? பணம் கொடுத்து எடுக்கணும். பொறுப்புல இருக்கிறவங்க அப்படியே தூக்கிட்டு அவங்களுக்கு கேஷ் செட்டில்மெண்ட் கொடுத்து தூக்குறதா குதிரை பேரம். ஹார்ஸ் ட்ரேடிங். உங்களுக்கு பணம் கொடுத்து ஆட்களை தூக்கு. அப்போ பணம் கொடுத்து அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ தூக்கப்பட்டார் அப்படின்னு தாவேகா பணம் கொடுத்து அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை தூக்கியது அப்படின்னு நிரூபிக்கப்படணும். இது சட்டப்பூர்வமான சட்ட சிக்கல். அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க இல்லையா? அவங்க வாலண்டியராக ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தாவேக்கல போகிறாங்க. ஓகே, நீங்கள் வைக்கலாம், முன்வைக்கலாம், இந்த மாதிரி பேரம் பேசப்பட்டது, தாவேக்கா இவ்வளோ பணம் கொடுக்குது இவங்களுக்கு, இப்படி வராங்க அப்படி பேசப்படலாம். ஆனால் சார் விமர்சனம் ஓகே, பட் இந்த அணுகுமுறை சரியா? ஏன்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு 30 நாளுக்குள்ள அவ்வளோ எம்எல்ஏஸ் போகிறது அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷனா? ஏன்னா நின்று ஜெயிக்கிறப்போ அவங்க அந்த கட்சியில் புதுசாக சேரலை. அதிமுக ரொம்ப நாளாக பயணிச்சவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்குது, அவங்க போட்டி போடுறாங்க, உடனேவே மாறுறதுன்றது எப்படி டெமோக்ராட்டிக்காக எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியாங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அதுக்கு எந்த ரூட்னாலும் ஓகே. ஆமாம், உங்களை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா யூ ஹாவ் டு ஃபைட். இப்போ 107 இடங்கள் தான் இருக்குது தாவேகாக்கு. ஓகே, மீதி 11 இடங்கள், 11க்கு மேற்பட்ட இடங்கள் விசிகா, 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஐயுஎம்எல் இவங்க கொடுத்த சப்போர்ட்ல இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எனி டைம் இஃப் தே கேன் வித்ட்ரா, அப்போனா இந்த ஆட்சிக்கு என்ன உத்தரவாதம்? இவங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு, தொடர்ந்து இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் போவதற்கு அவங்க எந்த எக்ஸ்டெண்டும் போவாங்க. அதற்காக மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை தூக்குவாங்க. அது அவங்களோட ரைட். அதுதான் அரசியல் போர், பொலிட்டிக்கல் வார். அதில் என்ன வேணா நடக்கும். ஜெயலலிதா பண்ணாங்களே கடந்த ஆட்சி காலத்தில், சுக்குநூறாக உடைச்சாங்களே தேமுதிகவை. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உடைச்சாங்க தேமுதிகவை. விஜயகாந்த் அவர்களோட இமேஜை டேமேஜ் பண்ணாங்க. அவரை ஒரு ஜோக்கர் கேரக்டர் மாதிரி டிஃபைன் பண்ணாங்க. ஜெயா டிவியில் நிறைய மீம்ஸ் அது இதுன்னு போட்டாங்க. அவர் அப்படியே குடிகாரன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவர் இமேஜ் ஒரு பக்கம் உடைக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சில சிதைச்சாங்க தேமுதிகவை. ஜெயலலிதா டன். கலைஞரும் அதை பண்ணார். ஸோ இத்தனைக்கும் ஜெயலலிதா மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது தேமுதிகவை உடைச்சி எடுத்தாங்க. ஏன்னா தன்னை மீறி இன்னொரு ஃபோர்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏடிஎம்கேவே பண்ணியிருக்கு, இப்போ ஏடிஎம்கேக்கே நடக்குது. ஓகே, ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அவங்க தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான அரசியல் தந்திரங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏடிஎம்கே ஃபெயில்டு. அவங்க தங்களுடைய எம்எல்ஏக்களையும் தங்கள் கட்சிக்காரர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான ஸ்ட்ராட்டஜி அவங்ககிட்ட இல்லை. அந்த கட்டுப்பாடு இபிஎஸ்ட இல்லை. ஸோ அதனால் போகிறாங்க. ஈஸியாக இருக்குது டார்கெட். டிவி கேட்க அது ஈஸி டார்கெட்டாக இருக்குது. தாவேகா இன்னைக்கு வரைக்குமே திமுக மேலே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பழி போட்டிங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பல்வேறு விமர்சனங்கள் போன ஆட்சியில் நடந்த சிக்கல்களால் சில திட்டங்களை நாங்கள் நிறுத்துகிறோம் மாற்றுறோன்ற விமர்சனங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. நேரடியாக அதிமுக மேலே விமர்சனம் வைக்கிறதுனாலும் பாதிப்பு என்னவோ அதிமுகவுக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா திமுகலேருந்து அவ்வளோ பேர் எதுவும் போன மாதிரி தெரியல, முக்கிய பொறுப்பாளர்கள் போன மாதிரி எதுவும் செய்தி வரல. இன்னொரு பக்கம் அதிமுக பயங்கரமாக காலி ஆகிட்டு இருக்கு.
முன்னாடியே சுதாரிச்சிருக்கணுமா அதிமுக? எம்ஜிஆர் அவர்களையோ இல்லை அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை அவங்க பயன்படுத்தும் போதே சுதாரிச்சிருக்கணுமோ? ஏடிஎம்கே வந்து முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும்னா பிஃபோர் த எலெக்ஷனுக்கு முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். அதான் கேட்குறேன். அந்த டைம்லேயே தேர்தலுக்கு முன்பாக தாவேக்காவுடன் கூட்டணி உடன்பாடுங்கிறதுல போயிருக்கணும். அவங்க 65 சீட்டு வரைக்கும் வந்தாங்க. தாவேக்கா 65 சீட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது தம்பி அப்படின்ட்டாராம் இபிஎஸ். ஸோ அரசியல் நிலைப்பாடு, அரசியல் களம் மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டு அப்போது அவர் தக்க வச்சிருக்கணும். ஜெயலலிதா பண்ணாங்களே, விஜயகாந்த் எப்படி தக்க வச்சாங்க? ராமசாமி இருந்தார், ராமசாமி பேசினார், விஜயகாந்த் பேசி எதிரும் புதிருமாக இருந்த, சட்டசபையில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒரே நேர்கூட்டில் உட்காந்தாங்களே. 2 பேரும் சந்திக்கிறாங்க, கூட்டணிக்கு வராங்க. அடுத்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 60 சீட் பக்கம் கொடுக்கப்பட்டது. 40 சீட்டில் 40 சம்திங் கொடுக்கும், 28 சீட்டில் ஜெயிக்கிறாங்க. அதை ஜெயலலிதா பயன்படுத்தி கொண்டாங்களே. ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லான ஆளா இபிஎஸ்? நோ. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஜெயலலிதாவே பவர்ஃபுல் உமன் அப்படி இருந்தவங்களே தேமுதிகவை கூட்டணியிலே சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழலுக்கு விஜயகாந்துக்கு 10% ஓட்டு இருக்குது. அப்போ அது ஏதாவது ஒரு வகையிலேயாவது இந்த ஆட்சி வராமல் இருப்பதற்கு, நம்ம ஆட்சியை பிடிக்காமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது. ஷுவர் ஷாட் விக்டரியாக இருக்கணும், அது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. அதுக்கு ராமசாமியும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு ஜெயலலிதாவுக்கு. ஏன்னா ஏனோ தானன்ட்டு அரசியல் டக்குனுங்க 1% தானே ஜெயிச்சாங்க லாஸ்ட் எலெக்ஷனில் கூட. ஸோ அதில் தெளிவாக இருந்தாங்க. தனக்கு எதிராக நேரெதிராக இருந்த விஜயகாந்தையே இணைச்சிக்கிட்டாங்க. அப்போது அதை எடப்பாடி பழனிசாமி தவிர விட்டது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான். அது ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான். இதற்கு முன்னதாக தனது பொதுச் செயலாளர், தனது கட்சியின் தலைவி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் அடாப்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷனை. அதை புரிந்து கொண்டு இவனும் செஞ்சுருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது ஒரு வரலாற்று பிழை. இன்னொரு பக்கம் யார் போகிறாங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. போகிறவங்க வந்து ஒரு சாதாரண ஆட்களோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்துட்டு போகிறவங்களோ இல்லை. மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ரிசைன் பண்ணிட்டு போகிற எம்எல்ஏக்கள்னு அதிமுக எல்லா கட்சியுமே இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் பேஸ் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க போகிறாங்க. எப்படி அதிமுக வந்து சஸ்டெயின் பண்ணும்? இன்னொன்று, எப்படி அவ்வளோ பெரிய ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க தாவேக்காவை சூஸ் பண்ணுறாங்க? டிஎம்கே அவங்களோட ஆப்ஷன்லேயே இல்லையே. ஏடிஎம்கே அதான் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கவங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க போகும்பொழுது ஏடிஎம்கே சஸ்டெயின் பண்ண முடியாது. அது தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல் செங்கலா உருவுற மாதிரி கதையாக இருக்குது. பவர்ஃபுல் பீப்புள் தான் தூக்குவாங்க. வட்ட செயலாளர், மண்டல செயலாளர், பகுதி செயலாளர் இப்படியா கூப்பிடுவாங்க. இவங்க போனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. ஒரே ஆள் மாவட்ட செயலாளர், பகுதி மாநகர செயலாளர், அவ்வளோதான். ஒன்றிய செயலாளர், இவ்வளோதான். இவங்க தான் குறுநில மன்னர்கள். ஒரு மாவட்டத்தை கையில் வச்சிருக்கிறவர், ஒரு மாநகரத்தை கையில் வச்சிருக்கிறவர், ஒரு பகுதியை கையில் வச்சிருக்கிற இந்த செயலாளர்களை தூக்கணும். அவங்களுக்கு கீழே லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்க அப்படியே அந்த அமைப்பு அப்படியே கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ விஜயபாஸ்கர் சேர்ந்தார், மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய மீட்டிங் பண்ணார், ஏற்பாடு பண்ணார். 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 10,000 பேரும் விராலிமலையிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள். அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அவரோட ஃபாலோயர்ஸ், ஏடிஎம்கே ஓட்டர்ஸ், அவங்கள அப்படியே கூட்டு வந்து சேர்த்தாரு. அவர் மாஸ்க் காமிக்கிறாரு. இப்படி தான். ஏன் எப்படி 10,000 பேர் அங்கே இருந்தாங்க? ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட அவருக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாவட்ட செயலாளர் கீழே பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், இந்த படிநிலைகள் இருக்குது. இவர்களுக்கு கீழே தான் அந்த மக்களும் சரி, தொண்டர்களும் சரி மேனேஜ் செய்யப்படுறாங்க. அப்போது மாவட்ட செயலாளர் நினைக்கிறது நடக்கும். அதனால தான் மாவட்ட செயலாளர் தூக்குறாங்க. ஓகே. அவங்களுடைய ஆப்ஷன் வந்து ஓகே, டிவிக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி அதிமுக காரங்களுக்கு ஓகேவா இருக்குது? ஏன்னா நம்ம பார்த்த அதிமுக வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, எதிரெதிராக நிற்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக. உடனேவே ஸ்விட்ச் ஆயிடுறாங்களே டிவி கேட்க. எஸ், ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க 10 இயர்ஸ். ஓகே, பவர் இல்லை. ஆமாம், பவரில் இல்லை. இப்போ வந்து ஸ்டாலின் பவரில் இருந்தார். இப்போது அடுத்தும் 5 இயர்ஸ் போயிடும். அடுத்து 5 இயர்ஸ் போகுது. அப்போது விஜய்க்கு இருக்கிற கிரேஸ் பார்க்குறாங்க. சிஎம்கான அந்த கிரேஸை வந்து அவங்க எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அண்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சேஞ்சஸ், கவர்னன்ஸில் நடந்துக்கிட்டு சேஞ்சஸ், அண்டு பேசிக்காகவே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அவர் மேலே. ஸோ பொலிட்டிக்கலாக அவரை ஸ்ட்ராங்கான பர்சனாக ஏற்றுக்கிட்டாங்க.
ஒரு வலிமையான மனிதராக ஏற்றுக்கிட்டாங்க. இனிமே இவர் தான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு விஜய் தாங்கிறத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. ஸோ அண்டு ஏடிஎம்கே வலுவிழந்துருச்சுங்கிறதும் அவங்க ஒத்துக்கிறாங்க. தொண்டர்களும் சரி, மாவட்ட பொறுப்பில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவங்களே வாண்டடாக ஒத்துக்கிறாங்க. தலைமை மீது அதிருப்தியாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க. இந்த மாவட்ட பொறுப்புகளில் மாவட்ட செயலரில் இருக்கிறவங்க கணிசமானவர்கள் அவர் மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க. ஏன்னா தனக்கு பிடிக்கலான்னா நீக்கிறாரு, தன்னுடைய பேச்சை கேட்கலாம் நீக்கிடுறாரு, அதிகப்படியான நாட்கள் தொடர்ந்து நீக்கிட்டே இருக்கிறாரு. சிவி சண்முகம் கூட சொல்லித்தாரு, அவர் செய்வது தொடர்ந்து நீக்குவது, அவருடைய செயல்பாடு நீக்கிறது தான் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. ஸோ அதனால் அவர் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. அப்போது இவங்க அதிருப்தியாளர்கள் அவங்களுடைய ஒரு ஆப்ஷனாக பார்க்குறது டிவிக்கு. பவர்லையும் இருக்காங்க. ஆமாம், இன்னும் நிறைய மாவட்ட செயலர் பிளானில் இருக்கிறாங்க. சென்னையிலே 2 மாவட்ட செயலர், டி நகர் சத்யா, ஆர்கே நகர் ராஜேஷ், RS ராஜேஷ். ஓகே, 2 பேர் போக போகிறாங்க. ஷுவரா? ஆமாம் ஆமாம். மாவட்ட செயலாளர்களோ இல்லை மற்ற பொறுப்பாளர்களோ அதிமுகவில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க சார்? என்னவா இருக்குது அவங்களுடைய மனநிலை? அவங்களோட மனநிலை தான் இப்போ அவ்வளோதான். எங்களுக்கு அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டாருங்கிற நினைப்பில் இருக்காங்க அவங்க. அவ்வளோதான். இபிஎஸோட பவர் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, அவரோட பர்சனாலிட்டி இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்குன்னு இருக்கிற அந்த கரிஷ்மாவோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓட் பேஸோ அதுவும் கை கொடுக்காதா அப்கமிங் எலெக்ஷன்ஸில்? ஓட் பேங்க் இருக்குது. ஓட் பேங்க் வந்து நீங்கள் உங்களுக்கு அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களோட மாவட்டமோ பகுதியோ இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணணும் இருக்காங்க அப்படின்னா, பட் அதெல்லாம் தாண்டி இருக்கும். அதாவது ஒரு இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு 20% ஏடிஎம்கேக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? இந்த எலெக்ஷன்லேயும் 24 சம்திங் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஆனால் அது அடுத்த தேர்தலில் இருக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ கூடிரும். உங்களுக்கு முதல் படம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் 10 வருஷம் உழைக்கணும், ரொம்ப முட்டி மோதுவீங்க. ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி தான். சூப்பர், மாநகரம் செம ஹிட்டா, அதுக்கப்புறம் கைதி, அதுக்கப்புறம் விஜய், ரஜினி, அவ்வளோதான் போயிட்டே இருக்க முடியாது. அவ்வளோதான், தடுக்கவே முடியாது உங்களோட வெற்றியை. ஏன்னா உங்களை நம்பிடுறாங்களே மக்கள், இவர் சூப்பரான படம் கொடுப்பாருப்பா அப்படின்னு. அது மாதிரி விஜய் அவர்கள் சூப்பரான ஆட்சி கொடுப்பாருப்பா அப்படின்னு நம்பிடுறாங்களே. நம்பிட்டா அவ்வளோதான், ஒரு பின்னாடி படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரம்பூரில் சிஎம் விசிட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பசங்களும் அப்படி கிட்டத்தட்ட அவர் வந்து போகிற பாதை தொட்டு கும்பிட்றாங்களே பசங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கிரேஸாக இருக்கிறாங்க. ஸோ அவர் மேலே நம்ம அந்த பணி நியமன ஆணைகள்லாம் கொடுக்க போகிறாரு. அந்த கூட்டத்திலலாம் பார்க்கும்போது எவ்வளோ கிரேஸாக அவர் கை கொடுக்கறது, அவர் பார்க்குறது, அந்த அளவுக்கு அவர் மேலே ரொம்ப கிரேஸ். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை மகிழ்வித்தவர் விஜய். தமிழ்நாட்டு மக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தன்னோட பாட்டு மூலமாகவும் டான்ஸ் மூலமாகவும் நடிப்பு மூலமாகவும் ஒரு ஷாமிங்கான ஒரு இதில் ஒரு என்டர்டெய்னர், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருந்தவர். ஸோ ஒரு 1/4 நூற்றாண்டு இருக்கிற அம்மா பையன் அப்பா இந்த செட்டில், அது அப்புறம் குழந்தைங்க, இந்த செட் ஆஃப் பீப்புள் மத்தியில் ஒரு பெரிய என்டர்டெய்னராக இருந்துட்டார் 1/4 நூற்றாண்டு, 25 வருஷமாக தொடர்ந்து. அந்த அவங்க ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. அவரோட படம் பார்ப்போம், அவரோட காமெடியோ ஃபைட்டோ லவ் சீனோ இப்படி ஏதோ ஒரு ஃபார்மில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான ரோலில் விஜய் ப்ளே பண்ணியிருக்கிறார். அவரை ஒரு சாமிங்கான ஒரு கையை ஏற்றுக்கிட்டேன். இது தன்னை மகிழ்வித்த, தன்னை சந்தோஷப்படுத்தின ஒரு அபிமானியாக இருந்தவர், ஒரு அபிமானமாக இருந்தவரே முதலமைச்சராக வரும்பொழுது இன்னும் அவங்களோட மரியாதை, இன்னும் அவங்களோட இது வந்து அந்த மைலேஜ் விஜய்க்கு அவருக்கு ஆதரவாக இன்னும் பெருகிடுச்சு. ஓகே, இன்னும் பெரிய அந்த மாதிரி அமைவது ரொம்ப ரேர். அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கள் தான் நடக்கும், அரசியல்வாதிகளுக்கு நடக்காது. அரசியல்வாதி என்ன தான் பண்ணாலும், அரசியல்வாதி என்ன பண்ணார், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணார், எதாவது கல்யாணத்துக்கு கச்சேரிக்கு எதாவது பணம் கொடுத்தாரா, ஏதாவது வேலை வாங்குறதுக்கு இது பண்ணார், ஹெல்ப் பண்ணார், இந்த அபிமானமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே தான், இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கவங்க மேலே தான் இப்படி ஒரு அபிமானம் இருக்கும். அது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத லவ்வாக இருக்கும். ஸோ அந்த லவ் விஜய் மேலே இருக்குது, அது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போது விஜயோட சக்ஸஸ் இன்னும் அதை அதிகப்படுத்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனால தான் ஏடிஎம்கே ஆட்கள் அங்கே தேடி போகிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் ஒன்று. சார், ஏற்கனவே கேட்ட மாதிரி திமுக தான் உங்களோட டைரக்ட் டார்கெட்டாக இருந்தாலும் அதிமுகலேருந்து அதிகம் பேர் போகிறாங்க அங்கே.
டிவிகேக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா, சரி அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு? ஏன்னா டிஎம்கே எம்எல்ஏஸ் மேலே பெருசாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. நினச்சிருந்தா அவங்கள யாராவது மாற்றுறதுக்கோ இல்லை முன்னாள் அமைச்சர்களை யாருக்காவது இந்த பக்கம் கூட்டு வரதுக்கோ முயற்சி செஞ்சுருக்கலாம், பொறுப்பாளர்களை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுருக்கலாம் ஆளுங்கட்சின்ற முறையில். பட் அப்படி எதுவும் ட்ரை பண்ணாமல் ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். ஒய் டிவிகே சூஸ் ஏடிஎம்கே, ஒய் நாட் டிஎம்கே? பொதுவாக அதான ட்ரெண்டு, எதிர்கட்சி ஆட்களை வாங்குறது தானே. ஆமாம். இப்போது நீங்கள் டிஎம்கேவை அழிக்கணும்னு நினச்சா நீங்கள் டிஎம்கேலேருந்து ஆட்களை பிடிக்கணும். ஸோ டிஎம்கே தான் உங்களுக்கு எதிரிங்கிறீங்க, டிஎம்கே தான் அரசியல் எதிரிங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எதிரி சண்டை போடுறதுக்கு வேணும்னு அப்படி உயிர்ப்போட வச்சுருக்கீங்க. டிஎம்கேவை எந்த சேதாரமும் செய்யாமல் டிவிகேக்கு நேர் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கார் சிஎம். எதுவுமே பண்ணல, அங்கேருந்து வாண்டடாக வரவங்க தான் வராங்க. ஓகே ஓகே, டிவிகேல எந்த எஃபோர்ட்டும் கிடையாது. டிஎம்கே எம்எல்ஏக்களை தூக்குறக்கோ இல்லை திமுகவை அழிப்பதற்கோ எந்த எஃபோர்ட்டுமே கிடையாது. பட் த ஒன்லி எஃபோர்ட் இஸ் டு ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் எஃபோர்ட். அங்கேருந்து எம்எல்ஏக்களை தூக்கு. இல்லை எஃபோர்ட் போட்டு அதை பண்ணுறாங்களா? இல்லை எஸ் எஸ், அதுவும் நடக்குது. இதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது. ஒன்று, நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, உங்களுக்கு ஏடிஎம்கே ஆல்ரெடி பலவீனம் ஆயிடுச்சு. பலவீனமான கட்சியை உடைத்து அழித்து அதுலேருந்து ஆட்களை எடுப்பது ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமையான விஷயம். ஆல்ரெடி அங்கே இபிஎஸ் மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வர ஈஸி. இது ஒரு காரணம் அதிமுக கொண்டு வரும். அடுத்து அதிமுக ஒரு மிகப்பெரிய அமைப்பு பலம் இருக்குது. 12,000 பஞ்சாயத்துகள்லேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலெலாம் நடத்தினா அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்புகளுக்கெல்லாம் கூட்டு வந்துட்டா உள்ளாட்சி தேர்தலில் ஃபுல் ஸ்வீப் அடிக்கலாம், வெற்றி பெறலாம். இது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் திமுகவை நம்ம தீய சக்தின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்களை கொண்டு வந்தால் நம்ம மேலே அவப்பேர் ஏற்படும். அங்கேருந்து ஆட்களை பாருங்கள், திமுகலேருந்தே ஆட்களை உடச்சி எடுத்துகிட்டு வராங்க, தீய சக்தின்னு தீய சக்தி ஏன் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அதனால் திமுக தொடலை. அதனால் அதிமுகவோட கான்சன்ட்ரேஷன். அண்டு அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கனால அவங்களும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு காரணிகள் இருக்குது. ஆனால் இது எல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், முக்கியமான காரணி. ஓகே, தலைவா டைம் டு லீட். இன்னும் திரு விஜய் அவர்கள் மறக்கலை அப்படின்றீங்க? எஸ், விஜய் அவர்களை தொடர்ந்து கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு நல்லா தெரியும், தான் பட்ட காயத்தை மறக்க மாட்டார். அதற்கு தக்க சமயம் கிடைக்கும் பொழுது பதிலடி கொடுப்பார். அதோடைய அந்த அந்த சினிமா அந்த படத்தில் நடந்த இன்சிடென்ட்டோடைய நீட்சியாக இப்போ வரைக்கும் நடக்குது. எஸ், நான் நினைக்கிறேன் இப்படி அதிமுகவை உடைத்து கொண்டு வருவதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இயற்கையாக பல்வேறு காரணிகள் இருக்கு. ஏன் ஆதவ அர்ஜுனா கூட அதிமுகவுக்கு ஜாயின் பண்ண போனாரு, துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்டாரு, அங்க அவருக்கு சரியான மரியாதை வழங்கப்படவில்லை. அதனால் அவருக்கு அந்த கோபம் இருக்கிறது. அதனால் அவரும் தனிப்பட்ட முறையில் அதிமுக இருந்து உடைச்சி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கலாம். அது ஒரு அஜெண்டா. இப்போ நீங்க சொல்றதுபடி பார்த்தா நிர்மல்குமார் அவர்கள் அதிமுக இருந்து வெளியே வந்துட்டாரு, செங்கோட்டையன், எல்லாருக்குமே அதிமுக மேல அங்க ஒரு கோபம் இருக்குன்றீங்களா? சோ ஆமா, இப்ப அதிமுக மேல இருக்கிற கோபம் செங்கோட்டையனுக்கு இருக்கு. செங்கோட்டையன் உடைச்சி எடுத்துட்டு வரணும்னு நினைப்பாரு. இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி நான் நினைக்கிறது, அல்டிமேட்டா நான் கோபமா நினைக்கிறது, நான் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிற அவருக்கு ஏற்பட அந்த பர்சனல் கடந்த கால தலைவா படத்துடைய ரிலீஸ் அப்போ தலைவாங்கிற டைட்டிலை பார்த்து அதிமுக பயந்தது, ஜெயலலிதா அவர்கள் பயந்தது, டைம் டு லீடுன்னு அந்த சப்டைட்டில் போட்டது, இவர் கட்சி ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு அவங்க நினைச்சது. 1-to-1 ஜெயலலிதா அவர்களே கட்சி ஆரம்பிக்க போறியாப்பான்லாம் கேட்டதாகவே கூறப்படுகிறது. ஓகே, விஜய்கிட்ட நேரடியாகவே. கொடநாட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தாமதப்படுத்தி கொடநாடு வரைக்கும் விஜய் அலைக்கழிக்கப்பட்டு பல மணி நேரம் காத்திருந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்து, கடம்பூர் ராஜு கூட எல்லாம் பார்த்து ஃபோட்டோ வந்திருக்கோம். இப்போ அதே கடம்பூர் ராஜு ஸோ இப்படியான பயணத்தை கடந்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜயும் அவங்க அப்பாவும். ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் அந்த டைம் டு லீடுங்கிற டைட்டில்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இன்னை வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அவர் பேசின வீடியோ, அவர் பேசினது இன்னை வரைக்கும் சர்க்குலேட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் அவரை இப்படி பண்ணாங்க அப்படின்றது, இது எல்லாமே அவருடைய மைண்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க? எஸ், டெஃபினட்டாக. அவர் மறக்கவே மாட்டார். ஒரு விஷயம் காயப்பட்டதை அவர் மறக்க மாட்டார். ஓகே, அதற்கு சரியான நேரம் இப்போ கிடைத்திருக்கிறது. அதற்காக அந்த பதிலீடு கொடுக்குறாரு. அதனால தான் அதிமுக சுக்குநூறாக உடைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் தலைவா தான், டைம் டு லீட் தான். ஏன்னா அந்த டைமில் ஜெயலலிதா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. விஜய் நமக்கு எதிரான ஃபோர்ஸாக வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அஜித்தை ப்ரிஃபர் பண்ணாங்க. அஜித் கலைஞருக்கு எதிராக அந்த கூட்டத்தில் பேசுனது, திமுகக்கு எதிராக பேசுனது எல்லாம் வச்சுட்டு அப்படி ஒரு ஸ்டாண்ட்லாம் எடுத்தாங்க. அப்படி ஒரு
ஸோ அந்த டைம்லேருந்து விஜய்க்கு ஏடிஎம்கே மேலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேலேயும் அந்த ஒரு கோபம் இருக்கிறது. நம்மை அலைக்கழித்த கட்சி, நம்மை அலைக்கழித்த பொதுச் செயலாளர், நம்மை அலைக்கழித்த ஜெயலலிதா அப்படிங்கிற கோபம் இருக்குது. அதை மறக்கலை. சரியா? அப்போ நான் ஒரு நாள் நானும் சிஎம் ஆகி எனக்கும் டைம் வரும், நான் வச்சு செய்கிறேங்கிறதான் இப்போ செஞ்சிட்ருக்காங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கோவப்பட்டுறாரு. பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு ஏதோ படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் வில்லு இது பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரெஸ் மீட்டையும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டு கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்து. விஜய் கோவப்படுறாரு, கோவப்படுவார், அவருக்கு கோவம் வரும், கடுமையான கோவம் வரும். ஒரு இல்லைன்னா இவ்வளோ வருஷம் அந்த இதில் இருக்கிறாரு, துறையில் வெற்றியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த சென்சிட்டிவான பர்சன் அவர். ஸோ அவருக்கு அதனால தான் அவர் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே ப்ரெஸ் மீட் பண்ணலை, லிமிட்டடாக வச்சுக்கிட்டு இல்லை எங்கேயுமே ப்ரெஸ் மீட்டே பண்ணலை. அதுக்கப்புறம் ஹி ஸ்டாப் த ப்ரெஸ் மீட்ஸ். அதை பற்றி பல ஆண்டுகளுக்கு இப்படி கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு அப்புறம் சன் டிவிக்கு பேட்டி கொடுத்தாரு, நெல்சனோட பேட்டி, அவ்வளோதான். அப்போ அதிலே சொல்லியிருப்பார், நான் ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசி எமோஷனல் ஆகிடுறேன், அதனால தான் நான் பேசலை அப்படின்னு. ஸோ அவர் ரொம்ப வெரி எமோஷ்னல், சென்டிமெண்டல். ஸோ அதனால் அவருக்குள்ளே இருக்கிற காயங்களை மறக்காதவர். அவங்க அப்பா அம்மாவை எப்படி டீல் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு என்னென்னு சரின்னு படுதோ அதுபடி தான் செயல்படு. ரஜினிகாந்துக்கும் அவருக்குமான விஷயத்தை பாருங்கள். இப்போ வரைக்கும் ரஜினிகாந்தை மீட் பண்ணாரா? பண்ணலையே. ஓ எனக்கு நீங்கள் ஃபைட்டரா? அப்போ அப்படியா, நீங்கள் என்ன இதை நினைக்கிறீங்களா அப்படின்னு. சூழல் எப்படி இருக்குது இப்போது? ஒருவேளை விஜய்க்கு வருத்தம் இல்லை, விட்டு கொடுத்துட்டாருன்னா அவர் போய் பார்த்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பாக எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரில் சந்திச்சிருக்கலாம்ல. அவர் காயப்பட்டது தான், அவருக்கு வருத்தம்னா வருத்தம் தான், அவ்வளோதான். அதுலேருந்து அவரால் அதை விட முடியாது. ஓகே, ஹி இஸ் வெரி எமோஷ்னல், சென்சிட்டிவ். ஸோ அதுதான் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தலைவா டைம் டு லீடு தான் ஏடிஎம்கே இப்போது அளிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். 2 மாவட்ட செயலாளரும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, இவங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, இன்னும் பலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்களை தொகுத்து சொன்னதுக்கும் உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார்.